திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காலை முதல் காணாமல் போன 2 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். 2 வயது ஆண் குழந்தை மழைநீர் சேமிப்பு தொட்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தொரப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பன்னீர் மற்றும் ஷாலினி இவர்களின் மகன் இளகணேசன் இன்று காலை முதல் அந்த கிராமத்தில் காணவில்லை என்ற அடிப்படையில் உறவினர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் பெற்றோர்கள் குழந்தையை தேடி வந்துள்ளனர். காணவில்லை என்பதால் உடனடியாக பெற்றோர்கள் பாய்ச்சல் காவல் நிலையத்தில் 2 வயது குழந்தை காணாமல் போனது குறித்து புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் பாய்ச்சல் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக அதே கிராமத்தில் உள்ள மழைநீர் சேமிப்பு தொட்டியில் குழந்தையின் சடலம் இருப்பதாக அறிந்ததை கண்ட கிராம மக்கள் பெற்றோர்களுடன் தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கு சென்ற பெற்றோர்கள் இறந்த நிலையில் குழந்தையை கண்டவுடன் மேலும் அதிர்ச்சியடைந்து பரபரப்பு சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து பாய்ச்சல் காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.